வெல்கம் டு எஸ்ஏ நர்சரி கார்டன். நம்ம நர்சரியில் பார்த்துக்குங்க எவ்வளோ செடிகள் எவ்வளோ பூ இருக்குண்டு. இதேமாரி வாங்கிட்டு போய் உங்கள் வீட்லேயும் நிறையா பூ பூக்கணும்னா நம்ம நர்சரியில் இருக்க செடி பூரா பார்த்தீங்கன்னா பூராமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் முறையில் தான் தயாரிக்கப்பட்டது. இதேமாரி உங்கள் வீட்லேயும் நிறையா பூ பூக்கணும், செடி எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், வாங்கிட்டு போகிற செடி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் முறை தான். ஆர்கானிக் முறையில் தான் நம்மளும் தயார் பண்ணியிருக்கோம், ஆர்கானிக் முறையில் தான் கொடுத்துட்ருக்கோம். மற்ற கெமிக்கல் ஸ்ப்ரே எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க. ஆர்கானிக்னா என்ன ஆர்கானிக்னு கேட்பீங்க. அதுக்கு என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆட்டு எருவு தான். ஆட்டு எருவை நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி ஒரு 2 ஸ்பூனு தான் செடி தூரில் போட்டுட்டு செடியை சிசரை வச்சு கட் பண்ணணும். பூவை எக்காரணத்தை கொண்டு கையில் கிள்ளக்கூடாது, சிசரை வச்சு மட்டும் வெட்டிட்டிங்கன்னா போதும். வெட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றுங்க. சப்பை தண்ணி எக்காரணத்தை கொண்டு ஊற்றிடாதீங்க. சப்பை தண்ணியை உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது, நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க. செடி எங்கிட்ட எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள்கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி நிழலில் எப்பயுமே வைக்கக்கூடாது, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் வைங்க. தண்ணி காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் ஊற்றிட்டினாலே உங்களுக்கு செடி நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இந்தமாரி ஆர்கானிக் முறையில் நீங்கள் செடியை வளர்த்துக்கிற முடியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் செடியை நல்ல முறையில் வளர்த்துக்கிற முடியும். அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.